மாமல்லபுரம் அருகே திருவிடைந்தையில் இன்று மாலை பாமக சார்பில் நடைபெறவுள்ள சித்திரை முழு நிலவு மாநாட்டுக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்திருக்கக்கூடிய பகுதியில் சித்திரை முழு நிலவு சமூக நீதி மாநாடு நடைபெற இருக்கிறது. இன்று மாலை 4:30 மணி அளவில் நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. இதற்கான ஆயிரக்கணக்கான இருக்கைகள் அமைக்கப்பட்டு இந்த இருக்கையில் அமர்வதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் அல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலும் பல்வேறு வன்னியர் சங்கம் சார்பிலும் இந்த மாநாடு முழு நிலவில் கலந்து கொள்கிறார்கள். இந்த மாநாடு கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு முன்பாக மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது 12 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட 2,50,000 இருக்கைகள் போடப்பட்டு இருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிற்பதற்கான இடங்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தீயணைப்பு வாகனங்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், சென்னை புறநகர் உள்ளிட்ட காவல் நிலையத்திலிருந்து 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். இவர்கள் வந்து செல்வதற்கு எந்த ஒரு பிரச்சனை ஏற்படாத அளவுக்கு பாதுகாப்பு பணியிலும் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு முன்பாகவே அனைத்து வாகனங்களும் நிறுத்தப்பட்டு வாகனங்களை நிறுத்திய பின்பாக அவர் நடந்து செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வன்னியர் சங்க மாநாட்டில் 20 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டுமல்லாது மற்ற சாதிகளுக்கும் கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் எனவும் மத்திய மாநில அரசுகள் கணக்கெடுத்து அந்த 69% இடஒதுக்கீடை உறுதி செய்ய வேண்டும். இந்தியாவில் உள்ள இடஒதுக்கீடு 50% என்ற உச்ச வரம்பை நீக்க வேண்டும் என்று பெண்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. இதில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவரும் நிறுவனருமான அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் இவர்களும் பங்கேற்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்கிறார்கள். இவர்கள் 4:30 மணி அளவில் மேடைக்கு வருகிறார். தற்போது மேடை பிரம்மாண்டமாக தயார் நிலையில் உள்ளது.